இன்னைக்கு நீங்க மாசத்துக்கு 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கணும்னா, இந்த 3 ஸ்கில் இருந்தா போதும். இந்த 3 ஸ்கில்ல வச்சுட்டு நீங்க மாசம் 1,00,000 ரூபாய் வரைக்கும் ஈஸியா சம்பாதிக்கலாம். இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்டீஸ் அப்படின்றத எது தேவையோ, அத நீங்க கரெக்ட்டா பிரிட்ஜ் பண்ணீங்க அப்படின்னா, அந்த ப்ராப்ளம்ன்றது ரொம்ப ஈஸியா சால்வ் ஆயிடும். முதல்ல தேவைகள பார்ப்போம். தேவைகள் வந்து இன்னைக்கு நமக்கு ரொம்ப அத்தியாவசியமா தேவைப்படுறது ஆட்டோமேஷன். அது போக டேட்டா சப்போர்ட். அது போக வந்து டிஜிட்டல் பிரசன்ஸ். இந்த மாதிரியான அத்தியாவசியமான தேவைகள் இருக்கு. இந்த மாதிரியான அத்தியாவசியங்களுக்கு நீங்க படிச்சிருந்தீங்க, இல்ல உங்ககிட்ட ஸ்கில் இருந்ததுன்னா, கண்டிப்பா உங்களால மாசம் 1,00,000 ரூபாய் வரைக்கும் ரொம்ப ஈஸியா சம்பாதிக்க முடியும். மாசம் 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுல முதல் ஸ்கில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பத்தி உங்களுக்கு ஏ டு இசட் தெரிஞ்சிருந்தது. நீங்க ஒரு சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு 1,00,000 ரூபாய் வரைக்கும் ரொம்ப ஈஸியா கண்ண மூடி தர்றதுக்கான கம்பெனிஸ் எக்கச்சக்கம் இருக்காங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லேயே வந்து கூகுள் அனலிட்டிக்ஸா இருக்கலாம், இல்ல Facebook அனலிட்டிக்ஸா இருக்கலாம், இல்ல யூடியூப் அனலிட்டிக்ஸா இருக்கலாம், இல்ல கூகுள் எஸ்இஓ ஆப்டிமைசேஷனா இருக்கலாம். இத பத்தின விஷயங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை ஒரு ஹோல்சமா நீங்க தெரிஞ்சு வச்சிருந்தீங்க. உங்களுக்கு ஒரு 2, 3 அப்ளிகேஷன்ஸை யூஸ் பண்றதுக்கான ஸ்கில் நாலேஜ் அந்த அளவுக்கு பக்குவம் இருந்தது அப்படின்னா, கண்டிப்பா 1,00,000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம். அதுவும் வந்து நீங்க ஒரு வருஷம் இல்ல 2 வருஷம் கண்டிப்பா ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா, உங்களால 1,00,000 ரூபான்றது ரொம்ப ஈஸியா சம்பாதிச்சிட முடியும். 2வது முக்கியமான ஸ்கில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு எல்லாருமே அதை நோக்கி ஓடக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல தான் நம்ம வந்து இருக்கோம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டேட்டா மேனேஜ்மெண்ட். டேட்டா மேனேஜ்மெண்ட்லேயே வந்து நிறைய இருக்கு. டேட்டா மேனேஜ்மெண்ட்டை வந்து நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களால 1,00,000 ரூபாய் வரைக்கும் ரொம்ப ஈஸியா சம்பாதிக்க முடியும். ஆட்டோமேஷனோட சப்போர்ட்ல இருந்து இன்னைக்கு நிறைய கோர்சஸ் வந்துருச்சு, நிறைய அட்வான்ஸ்டான டெக்னிக்ஸ் வந்துருச்சு. நீங்க டேட்டா சயின்ஸ் படிச்சீங்க அப்படின்னா, டேட்டா சயின்ஸ் சம்பந்தப்பட்ட கோர்ஸுகளோ இல்ல டேட்டா சயின்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு விஷனரியான ஏதாவது ஒரு கோர்ஸை நீங்க படிச்சீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுடைய லைஃப் வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. இந்தியா மட்டும் இல்ல, துபாய், லண்டன், ஜெர்மனி இந்த மாதிரி அப்ராட்ல இருக்கக்கூடிய கம்பெனிஸ்க்குமே இந்த டேட்டா சயின்ஸ் படிச்ச ஆட்கள் ரொம்ப ரொம்ப அதிகமான அளவுல தேவைப்படுறாங்க. டேட்டா மேனேஜ்மெண்ட்லேயே ரொம்ப முக்கியமானதுன்றது டேட்டா சயின்ஸ் தான். இது எப்படி கால்குலேட் ஆகுது, என்ன பண்றாங்க, எப்படி பண்ணா 1,00,000 ரூபாய் சம்பாதிக்க முடியும் அப்படின்ற அந்த ஆஸ்பெக்ட்லயே வந்து படிக்காம, இதோடைய ஃபியூச்சர் என்ன, ப்ராஸ்பெக்ட்ஸ் என்ன அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சீங்கன்னா, 1,00,000 ரூபான்றது வெறும் நம்பர் தாங்க. நீங்க ஈஸியா பல லட்சங்கள்ல வந்து மாசத்துக்கே சம்பாதிக்கலான்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. 3வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேஷன் பண்றதுக்கு டெக்னாலஜி, அதாவது ஐடி சம்பந்தப்பட்ட படிப்புகள் நீங்க படிச்சீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு 1,00,000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம். ஏன்னா இன்னைக்கு நம்ம வந்து 2000ஸ்லயோ 90ஸ்லயோ வாழல, 2025ல வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையே வந்து ஐடி சப்போர்ட்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அண்ட் ஐடியோடைய டே டு டே இன்டர்ஃபேஸ்ன்றது நம்ம டெய்லி எப்படி ஏதாவது ஒரு விதத்துல யூஸ் பண்ணிட்டே இருக்கோம். ஆப் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், வெப் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், கம்ப்யூட்டர் லாங்குவேஜஸ் லைக் பைத்தான், C++, இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஜாவா, இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்கு. இதில் ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து ப்ராப்பராக நீங்கள் ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களால் 1,00,000 ரூபா வரைக்கும் சம்பாதிக்க முடியும். சரி, நான் என்னடா 12ஆம் கிளாஸ் படிச்சு முடிச்சுட்டு, காலேஜ் படிச்சு முடிச்சுட்டு, இப்போ நான் எதுவுமே பண்ணாமல் இருக்கேனே அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த 3த்துல ஏதாவது ஒரு ஃபீல்டில் சூஸ் பண்ணுங்க. கான்டென்ட் கிரியேஷன் அப்படின்ற அந்த ஆஸ்பெக்ட் நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா, கான்டென்ட் கிரியேஷனுக்கும் இது 3மே தேவை. ஏன்னா கான்டென்ட் கிரியேஷனில் வரக்கூடிய டேட்டாஸ் எப்படி மேனேஜ் பண்ணுறது, அதை எப்படி டிஜிட்டலாக மார்க்கெட் பண்ணுறது, அதை எப்படி ஆட்டோமேட் பண்ணுறது, இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு தேவை இந்த 3 கோர்ஸ் தான். அடிப்படையா இருக்கக்கூடிய இந்த 3 கோர்ஸ் தான். இல்ல எம்என்சி பக்கம் போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த 3 கோர்ஸ்ல ஏதாவது ஒன்று படிங்க. பேங்கிங் செக்டார் போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த 3 கோர்ஸ்ல ஏதாவது ஒன்று படிங்க. ஏதாவது ஒன்று கண்டிப்பா உங்களை அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்கிரேட் பண்ணும்போது உங்களோட வாழ்க்கையும் உங்க கூட சேர்ந்து அப்கிரேட் ஆகும். இது கூடவே உங்களோட சேலரியும் சேர்த்து அப்கிரேட் ஆகும்ன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. நீங்க ஒரு 20,000 30,000த்துல இருந்தீங்கன்னா அப்படின்னா 1,00,000 ரூபா வரைக்கும் ஸ்பைக் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கலாம். பட் அந்த நாள் ரொம்ப தூரம் இல்லை அப்படின்றத நான் இங்க சொல்லிக்க விரும்புறேன். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் மறக்காம நோட் பண்ணிட்டு கமெண்ட்ஸ்ல நோட் என்ன சொல்லுங்க. டாடா பாய்.